தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். பயமா இருக்கா? பயமா இருந்தா இப்ப கூட சொல்லலாம். இம்பிட்டு பெரிய மனுஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயப்படுறாருன்னுலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. பயமெல்லாம் இல்ல. சார், முத்துவேலுங்கிறது நீங்க தானே? ஆமா. வாங்க சார், பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சரி, வா போலாம். சார், நீங்க வரணுங்கிறது இல்ல, பேஷண்ட் மட்டும் வந்தா போதும். நீங்க போங்க. சரி. மாமா உட்காருங்க. மாமா என்ன சொன்னாங்க? ரிப்போர்ட் வர டைம் ஆகும். இருக்கிற ரத்தத்தை பூரா எடுத்துட்டாங்க. அதெல்லாம் திரும்ப ஊறிடும். டாக்டர், டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். வலிக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காதுல்ல? சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், பட் பெயின் இருக்காது. பயப்படாம வாங்க. போலாமா? நீங்க யாருன்னு சொன்னீங்க? இவரோட மருமக. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதா? ரேடியேஷன், கீமோதெரப்பி எல்லாம் முடிஞ்சுது. இப்போ மாமா எப்படி இருக்காரு? பேஷண்ட் நான் கொடுத்த மெடிசன்ல எடுத்துக்கிறாரா? எடுத்துக்கிறேன் டாக்டர். சத்தான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் சாப்பிட்றேன். ஏன் டாக்டர் திடீர்னு கேக்குறீங்க? இவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருந்தா பெட்டரா இருக்கும். இவரை நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். இல்ல என்னால இங்க இருக்க முடியாது. நான் உடனே வீட்டுக்கு போகணும். ஒரே ஒரு நாள் தானே, டாக்டர் சொல்றத கேட்கலாமே. இல்ல நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கவே மாட்டேன். நான் வீட்டுக்கு போனோம். என்ன சார், சின்ன புள்ள மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? சூழ்நிலை அந்த மாதிரி டாக்டர். நான் வீட்டுக்கு போயே ஆகணும், வேற வழியே இல்லை. சரி, ஓகே. ஆனா நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ட்ரீட்மெண்ட்டை உங்க பாடி எவ்வளவு தூரம் அக்செப்ட் பண்ணுதுன்னு நாங்க பார்க்கணும். ஒருவேளை உங்க பாடிக்கு சைடு எஃபெக்ட் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. வாந்தி, மயக்கம், டயரியா இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் வரணும். இல்லைன்னா ரிஸ்க் ஆயிரும். சரிங்க டாக்டர். மாமா, டாக்டர் தான் இம்பிட்டு சொல்றாருல, ஒரே ஒரு நாள் தானே, இருந்துட்டு போலாமே. இல்ல வேண்டான்னா புரிஞ்சுக்கோ டாக்டர். நாங்க வீட்டுக்கு போனோம். பட் நான் சொன்னதை நீங்க மறந்துடாதீங்க. சின்னதா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் வரணும். சரி டாக்டர், எதுவா இருந்தாலும் நானே கூட்டிட்டு வரேன். ஓகே, பாத்துக்கோங்க. ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? உனக்கே அதுக்கான காரணம் தெரியும்ல. வா போலாம். சரி வாங்க. எனக்காக மெதுவா போகணும்லாம் இல்ல, நீ வேகமா போலாம். இல்ல பரவாயில்ல, நான் பொறுமையாவே போறேன். நீங்க ஓகேவா இருக்கீங்களா? நான் ஓகே தான். வலி ஏதாச்சும் இருக்கா? வலியெல்லாம் இல்ல, ஆனா டயர்டா இருக்கு. வீட்டுல சமாளிச்சிருவீங்களா? இம்புட் நாளா சமாளிக்கிறேன். இன்னைக்கு சமாளிக்கிறது பெரிய விஷயமா? டாக்டர் சொன்ன மாதிரி பேசாம ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கலாம்ல. உள்ளூர்ல அது முடியுமா? கரெக்ட் தான், ஆனா மனசு இருந்தா எல்லாமே முடியும். கண்டிப்பா சக்திவேலுக்கு தெரிஞ்ச யாராவது நீயும் நானும் கார்ல ஒன்னா போறத பார்த்துருப்பாங்க. இந்நேரம் அவங்க கிட்ட சொல்லவும் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நைட் நான் வீட்டுக்கு போலன்னா நீ என்னை கடத்திட்டு போயிட்டேன்னு சக்திவேல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். அப்படி எதுவும் பண்ணாருன்னா நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏற்கனவே என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுற, மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அப்படி சொல்றது உன் பெருந்தன்மை. ஆனா நான் உன்னை படுத்துறேன்னு எனக்கு தெரியதான் செய்யுது. வீட்டுக்கு போய் உடம்பு சரியில்லாம இருந்தா எனக்கு போன் பண்ணுவீங்களா? பண்றேன். இதோ பாருங்க, சின்னதா ஏதாவதுனா கூட எனக்கு போன் பண்ணி சொல்லணும். சொல்றேன், கண்டிப்பா. சொல்லாம இருக்க மாட்டீங்களே? நான் தான் கண்டிப்பா சொல்றேன்னு சொல்றேன்ல. நீங்க எனக்கு போன் பண்ண அடுத்த நிமிஷமே
நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். டிராவல்ஸ் வண்டியில ஒண்ணு உங்க வீட்டு வாசல்லே நிறுத்தி வச்சிடுறேன். ம் சரி. அதுல நம்ம போய்க்கலாம். நீங்க பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. உங்களுக்கு நான் இருக்கேன். ம் எதுவா இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரி சரி பண்றேன். கண்டிப்பா ஏதாவது சைடு எஃபெக்ட் வரும் டாக்டர் சொல்லலையே. வராமலும் போலாம்ல. அதனால நீ ஒன்றும் பயப்படாத. அது கரெக்ட் தான். ஆனாலும் எதுக்கும் அலர்ட்டா இருக்கிறது நல்லது தானே. லேசா ஏதாவது அறிகுறி தோணுனா கூட அடுத்த நிமிஷம் உங்க கை போனுக்கு போயிடணும். கதிருக்கு தான் நீங்க கால் பண்ணணும். ம் ம் நான் பண்றேன் கதிர். இவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் அப்சர்வேஷன்ல இருந்தா பெட்டரா இருக்கும். உங்க பாடிக்கு சைடு எஃபெக்ட் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் வரணும். இல்லைன்னா ரிஸ்க் ஆகும். ஏதாச்சும் உடம்புக்கு முடியலன்னா அவரே கூப்பிடுவாரு. நானே கால் பண்ணி எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கதர், ஆ, இங்க என்ன பண்ற? சும்மா காத்து வாங்கிட்டு இருந்தேன். நீ தூங்கலையா? உனக்காக தான் வெயிட்டிங். வா போலாம். சரி நீ போய் தூங்கு, நான் வரேன். தனியானா என்னால தூங்க முடியாது, நீயும் வா. இல்ல நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். உள்ளேயும் காத்து நல்லா தான் அடிக்குது. பத்தலையா சொல்லு, நான் விசிறி விடுறேன். சரியா, வா உள்ள இல்ல போலாம். வா. வேணாம் ராஜி. அங்க என்ன பாத்துட்டு இருக்க? ஆ, ஒண்ணும் இல்ல. நீ ஆளு சரியில்லையே. என்ன, ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா? யோசிக்கலாம் எதுவும் இல்ல. சரி அப்ப உள்ள வா. வா வா போலாம். என்ன டிராவல்ஸ் வண்டியே இங்க நிக்குது? சாயங்காலம் ஒரு சவாரிக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ, அதான். அப்போ பைக் டிராவல்ஸ்ல நிக்குதா? ஆமா ஆமா. சரி வா. ஏங்க ஏங்க ம் தூக்கம் வருதுன்னா ஏன் இப்படி உட்கார்ந்துட்டே தூங்குறீங்க? பெட்ல படுத்து தூங்கி இருக்கலாம்ல. ம் சாயங்காலம் ஏதோ வெளியில போயிட்டு வந்தீங்க. நீங்க வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. என்னங்க ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லா தான் இருக்கேன். தண்ணி எதுவும் வேணுமா? வேணாம். சரி தண்ணி கொடு. ஆ. ம். என்ன ஆச்சுங்க? ஒன்றும் இல்லை. ராத்திரியும் நீங்க சரியா சாப்பிடல. உடம்புக்கு ஏதாவது பண்ணுச்சுன்னா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. என்னங்க வாங்க. என்னாச்சுங்க? அண்ணே, அண்ணி, அண்ணி, கதவை திறக்கிறீங்களா? என்ன நீ, என்னாச்சு? இல்லப்பா, ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. உங்க அண்ணனுக்கு உடம்பு முடியல போல. தொடர்ந்து இரும்பினாரு. இப்ப வாந்தி எடுக்கிறாரு. ஐயோ, வாந்தி எடுக்கிறாரா? ஆ. என்ன நீ சொல்றிய? கதர், என்ன அப்படி உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. என்னமோ இருக்கு, நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ தூங்கு. கதர், நீ இப்படி திடீர்னு உம்முன்னு ஆயிட்டாலே எனக்கு பயமா இருக்கு.
உன் அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சுங்க உங்களுக்கு? என்ன பண்ணுதுங்க பெரியப்பா? என்னாச்சு பெரியப்பா? என்னாச்சுங்க? பெரியப்பா வாங்க பெரியப்பா, ஹாஸ்பிடல் போலாம் வாங்க பெரியப்பா. என்னாச்சுன்னு? முத்து, என்னய்யா உடம்புக்கு என்னையா பண்ணுது உனக்கு? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைம்மா. அண்ணா என்னாச்சுங்கண்ணா சொல்லுங்கண்ணா. என்னங்க என்னங்க பண்ணுது உங்களுக்கு? மறுபடியும் ஏதாவது வாந்தி வர மாதிரி இருக்கா? இல்ல, மூச்சு விட முடியல. ஐயோ ஐயோ. அக்கா, மாமா நைட் சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையோ? மாமா கொஞ்சமா தானே சாப்பிட்டாரு. அம்மாடி, கொஞ்சம் சீரக தண்ணி வச்சு கொடுத்தா சரியாயிடும். அத்தை, நான் போய் போட்டு சீக்கிரம் சீக்கிரம் வரேன், போட்டு வா. வரேன். முத்து, அண்ணா அண்ணா சரி நீ தூங்கு, நான் இதோ வந்துடுறேன். இப்ப நீ எங்க போற? ஹேய், நான் வரேன், நீ தூங்கு. டிராவல்ஸ்ல கணபதி அண்ணன் ஒரு லாங் ட்ரிப் போயிருக்காரு. ரீச் ஆயிட்டு ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு, இன்னும் பண்ணவே இல்ல. அதான் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் கணபதி அண்ணா சேஃபா தான் வண்டி ஓட்டுவாரு. எனக்கும் அவர் சேஃபா வண்டி ஓட்டுவாருன்னு தெரியும். ஆனாலும் பதட்டமா இருக்கு. எனக்கு அவரு ஃபோன் பண்ணி ரீச் ஆயிட்டேன்னு சொன்னதும் நான் வந்துடுறேன். நீ தூங்கு. நீ ரெஸ்ட் எடு, நான் வந்துடுவேன். இந்தாங்க. இத வாங்க. மாமா சீக்கிரம். இந்தாங்க, இந்தாங்க. என்னங்க குடு குடு இந்தாங்க. குடிப்பா. அண்ணா குடிங்கண்ணா. அண்ணா பொறுமை பொறுமை அண்ணா. இன்னும் கொஞ்சம் குடிங்க மாமா. கொஞ்சம் குடிக்க பெரியப்பா. அண்ணா கொஞ்சம் குடிங்கண்ணா, 1 மணி நேரம் குடிங்கண்ணா. சொல்லு பாக்கதிரு, என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணிருக்க? மாமா, அங்க எல்லாம் ஓகேவா? ஏன்பா கேக்குற? அட சொல்லுங்க மாமா. அண்ணனுக்கு என்னன்னு தெரியலப்பா, திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. என்னாச்சு? நல்லாதான் இருந்தாரு, திடீர்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மூச்சு விட முடியலன்னு வேற சொல்றாரு. சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியலப்பா. மாமா, நான் உடனே அங்க வரேன். எனக்கு கதவை மட்டும் கொஞ்சம் திறந்து விடுறீங்களா? நீயா? நீ எதுக்குப்பா இந்நேரத்துக்கு இங்க வரேன்னு சொல்ற? நான் சொல்றது மட்டும் கேளுங்க மாமா, கதவை திறந்து விடுங்க. அப்படியா? சரிப்பா, சரி வரேன். மாமா, மாமா எங்க இருக்காரு? அண்ணா ரூம்ல இருக்கு. மாமா, பாப்பா, மாமா எங்க இருக்காரு? அண்ணா ரூம்ல இருக்கு. கொஞ்சமா குடிங்க மாமா. 1 ரூபாய் கொஞ்சம் குடிங்கண்ணா. குடிக்க பெரியப்பா. அண்ணன் கொஞ்சம் குடிங்க. பார்த்து பொறுமை பொறுமை பொறுமை. மாமா, டேய், மாமா என்ன மாமா பண்ணுது உங்களுக்கு? கதிர், என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி சொல்லுங்க மாமா. வாந்தி வர மாதிரி இருக்கு. மூச்சே விட முடியல. தலை சுத்துது. நீங்க வாங்க மாமா, நம்ம உடனே ஹாஸ்பிடல் போலாம். வாங்க. அண்ணே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ ஏன்டா எங்க பெரியப்பா ஹாஸ்பிடல் கூட்டு போற? அதானே நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? வீடு பூந்து அண்ணன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வந்துட்டா மூஞ்சி கஞ்சலாம் உடைச்சிடும். வேண்டாங்க. சும்மாரி. டேய், போடா வெளிய. வெளிய போடான்றல. டேய், சும்மா ரெண்டா. ஐயோ, நிலைமை புரியாம பேசாதீங்க. என்னடா என்ன பெரிய நிலைமை? டேய், மாமா, நீங்க வாங்க மாமா. பேசாம. போலாம் வாங்க. அண்ணன் மேல கை வச்சா தொலைச்சிரும். டேய், என்ன பண்ற? விடுங்க. அண்ணே, என்ன தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணி, ஏன் அண்ணன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு இவன் யாரு நீ? ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. இவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். டேய், அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ முதல்ல இடத்த காலி பண்ற. வெளில போடா. போடா வெளில. அடச்சே, சும்மா இரு. ஏங்க, இப்ப வேண்டாங்க. மாமா ஹாஸ்பிடலுக்கு முதல்ல கூட்டு போலாம்.
ஐயோ கதிர் சொல்றதை கேளுங்களேன்ப்பா, அந்த புள்ள நல்லதுக்கு தானே சொல்லுது. போன தடவை அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, இப்ப வீட்டுக்குள்ள பூந்தான். அதை வச்சுட்டு அப்பப்ப வீட்டுக்குள்ள பூந்துட்டு இருப்பானா? அதுல முடியாதா? ஐயோ மாமா வாங்க மாமா, நம்ம ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. ஏங்க இவர் இப்படியே விட்டா உடம்புக்கு ஏதோ ஆயிடுங்க. சொன்னா புரிஞ்சுக்கோ ஏய், ப்ளீஸ். நீ ரொம்ப அக்கறை போற மாதிரி நடிக்காத, புரியுதா? வெளியே போடா, வெளியே போடாங்க. நகருன்னு சொல்றல. நீ சுமாரா, எங்க பிரச்சனை வேண்டாங்க, அவருக்கு முடியலங்க, மாமாக்கு முடியலங்க. ஏங்க ஹாஸ்பிடலுக்கு தான் கூட்டிட்டு போறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏய், எங்க அண்ணன் எங்க பொறுப்பு, எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நீ ஒண்ணும் பாத்துக்க தேவையில்ல, வெளியே போடா. கையை ஏய், தூக்குடா. எங்களுக்கு பாத்துக்க தெரியும். வெளியே போடா. மாமா ஏப்பா நீங்க சொல்லுங்க மாமா. சொன்னா கேளுப்பா, இவங்க பாத்துக்கிடுவாங்க. நீ கிளம்புப்பா. அண்ணனை நாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய்க்கிறோம். நீ போப்பா. தம்பி, சந்திர டாக்டர் இப்ப வீட்ல தான் இருப்பாரு, அங்க கூட்டிட்டு போயிடலாம். ஐயோ அப்படி ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுங்க. மாமாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற டாக்டர் கிட்ட மட்டும் தான் கூட்டிட்டு போக முடியும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, அவரை விடுங்க. ஏய், அதை நாங்க பாத்துப்போம். வெளியே போடா, வெளியே போடா. நாங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. அப்பா 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 எந்திரிங்கப்பா, ஒரு நிமிஷம் எந்திரிங்கப்பா. என்ன அப்பா எதுக்குடா இப்ப அவரை எழுப்புற? இல்ல என்னாச்சுரா அப்படி பாக்கத்துல வந்து எழுப்பிக்கிருக்க? அப்பா மாமாக்கு உடம்பு சரியில்லைப்பா. யாருக்கு? பள்ளிகளுக்கு. அவனுக்கு என்னாச்சு? ராஜியோட அப்பாக்குப்பா. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயே ஆகணும். அவருக்கு என்ன ஆச்சுடா? அப்பா இன்னைக்கு மதியானம் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். டாக்டர் அவர் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணி அவர் பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. டாக்டர் சொல்லியும் அவர் அங்க இருந்து வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு. சைடு எஃபெக்ட் இருந்தா கால் பண்ணி இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னார்ப்பா. இப்ப அவருக்கு என்னமோ உடம்பு பண்ணுதுப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். என்னங்க இது? ஆனா அந்த வீட்ல நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அவர் வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. நான் சொல்றது ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா அவங்க. அப்பா அப்பா நீங்க கொஞ்சம் வாங்கப்பா. டேய், என்னென்னமோ சொல்றியேடா. என்ன நடக்குதுடா? எதுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போன? இப்போ எதுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போனோம்?